தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஹல்லேலூயா. ஞானம் என்பது தேவனுடைய வார்த்தை. திரவியம் என்பது உலகத்துக்கு அடுத்த ஐஸ்வர்யம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கணும். ஞானம் என்னுடைய வாழ்க்கையில் முந்திக் கொள்ளணுமா? திரவியம் முந்திக் கொள்ள வேண்டுமா? ஞானம் என்பது அழியாத பொக்கிஷம். திரவியம் என்பது இம்மைக்குரிய பொக்கிஷம், அழிவுக்குரியதாய் இருக்கிறது. ஞானம் உங்களுக்கு ஜீவனை தரும். ஐஸ்வர்யத்தால, பதவியினால உங்களுக்கு ஒரு நாளும் ஜீவன் கிடைக்காது. இந்த ஞானத்தையும் திரவியத்தையும் நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவோம். ஞானம் என்கிற இடத்துல ஆபிரகாமை நிறுத்துவோம். திரவியம் என்கிற இடத்துல லோத்தை நிறுத்துவோம். ஆபிரகாம் எப்படி பார்த்தாரு? லோத் எப்படி பார்த்தாரு? ஆபிரகாம் லோத்தை பார்த்து, உனக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொன்னார். ஞானம் உள்ளவர்கள் விட்டு கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள், சகிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், அவர்களுடைய கண்கள் தேடுகிற பொக்கிஷங்களை பார்க்கிலும் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களுக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிற பொக்கிஷம் மேலானது, நிரந்தரமானது, நித்தியமானது என்று சொல்லி, உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய தகப்பனுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலும் சகோதரருக்கு விட்டு கொடுங்க. லோத்தினுடைய பார்வை உலகத்துக்கு அடுத்ததாக இருந்தது. அவர் உலகத்தில் இருந்து பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறவராக இருந்தார். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து உலகத்தை நோக்கி பார்க்கிறவராக இருந்தார். லோத் தன்னுடைய பார்வைக்கு பச்சை பசேர்னு இருந்த சோதோம் கொமோரோவை தெரிந்து கொண்டார். அது அழிவுக்கென்று வைக்கப்பட்ட ஒரு இடமாய் இருந்தது. ஆனால் பாருங்க, ஆபிரகாம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தார். லோத்தனுடைய சந்ததி அவமானத்தின் சந்ததியாய் நிறுத்தப்பட்டார்கள். ஆபிரகாமினுடைய சந்ததி வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் நிறுத்தப்பட்டார்கள். லோத்து தான் விரும்பின அந்த சோதோம் கொமோரோவை விட்டு அவன் வெறுங்காலாய் துரத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமை வெறுங்காலாய், நீ நடக்கிற பூமியெல்லாம், நீ நடக்கிற இடமெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பாதங்களையும் அந்த பாதைகளையும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஞானவான்களுடைய பாதங்கள் அபிஷேகம் பண்ணப்படும். ஞானவான்கள் உறுதியாய் ஒரு இடத்தில் தரித்து நிற்பார்கள். ஞானவான்களுடைய ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் பெருகுகிறதாய் இருக்கும். உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாளும், பிரியமானவர்களே, எம்டியாகவே ஆகாது. நீங்கள் ஒரு நாளும் வெறுமையான பாத்திரமாய் மாற்றப்பட முடியாது. ஒருவேளை இன்றைக்கு நான் வெறுமையான பாத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு உணர்வோடு கூட நீங்கள் இருப்பீங்கன்னா, 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்பது திரவியம் இல்லை, ஞானம். ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிற ஞானம், நித்தியமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஞானம், சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவ ஞானம். இந்த ஞானத்தினால் இன்றைக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். ஆபிரகாமின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? கலான்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு நீர் பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆபிரகாமின் தேவனாக பிள்ளைகளுடைய வலக்கரத்தை பிடித்து நீங்கள் நடத்துங்க, பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. வல்லமை உடையவர், மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.